எதை பத்தி என்ன பேச போறோம்? அதையாச்சும் ஏதாவது சொன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஓகே, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு கிடையாது. ஆக்சுவலி இப்போ நம்ம நிறைய விஷயம் வந்து நம்ம சேர்ந்து பில்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு எல்லா ஒர்க்குமே அப்படிதான் இருக்கு. எல்லா ஒர்க்ஸ்லயும் அது ஏன் answer? டக்குன்னு கிளைண்ட்ஸ் பேர்லாம் சொல்லிட்டோம்னா அதெல்லாம் நான் பார்த்தேன், லைவா பார்த்தேன். நீங்க கால் ஒரு இஷ்யூ ஏதாவது வருது அப்படின்னா அதை சால்வ் பண்றதுக்கு நான் ஒரு மாதிரி யோசிப்பேன். எனக்கு ஒரு ஏதோ லோகோ இல்ல டிசைன்ஸ் ஏதாவது வருதுன்னா ஓப்பனா இருக்கிறது நல்லதான் கிளைண்ட் டைம். Who we were when we started, who we are now. கம்பெனி ஸ்டார்ட் பண்றப்போ என்ன நினைச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க? கம்பெனி சீக்கிரம் ஒரு ஆர்க்கு தான் அது. ஆக்சுவலா அச்சீவ்மெண்ட் அப்படின்றது ஒண்ணு இல்லாம வந்துட்டு போயிட்டு இருந்தோம். காசை தாண்டியும் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் கொஸ்டின்ஸ் முன்னாடியே கூட்டு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். எனக்கு ஃபுல் ஸ்ட்ரெச்சா எதுவும் தெரியாது. ஆமா லைக் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு. நம்மளுக்கு வந்துட்டு 3 வேளை சாப்பாடு இருக்கு, தங்குறதுக்கு வீடு இருக்கு, இது எல்லாமே இருக்கு. சரி ரைட், நான் அப்படியே வெளியே வந்தேன். நீங்க வந்து சேர்றப்ப எல்லாருக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு? இது நல்லா இருக்கே, நீங்களே பேசு. நான் அங்க பார்த்ததுக்கும் இங்க பார்த்ததுக்கும் ரொம்ப மேஜர் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. கத்துக்கிட்ட மொத்தத்தையும் இந்த மாதிரி The project that felt like battle but was worth it. பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்டர்வியூ மாதிரி இருக்கு. சரி, எதை பத்தி என்ன பேச போறோம்? அதையாச்சும் ஏதாவது சொன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். அதான் நான் முன்னாடி கையில தான் இருக்கே. கையில இருக்கு, ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன மாதிரி பேசலான்ட்டு? ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்னால என்டர்டெயின்மெண்டா பேசலாம், ஜாலியா பேசலாம். ஆக்சுவலி இப்போ நம்ம நிறைய விஷயம் வந்து நம்ம சேர்ந்து பில்ட் பண்ணியிருக்கோம். லைக் வெப்சைட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஐடியா சிஸ்டம் அந்த மாதிரி. ஆனா நம்ம வந்துட்டு இப்போ அதை பத்தி மட்டும் பேசாம அதை பத்தியும் பேசுவோம், ஒர்க்கை பத்தி. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த ஒர்க்கெல்லாம் தாண்டி நம்ம நிறைய விஷயம் நம்ம இங்க நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா? அதை பத்தி நம்ம சேர்ந்து பேசுவோம். ஓகே, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு கிடையாது. போலாம்னா எங்கேயோ போலாம்லமா. இவர் தான் வந்துட்டு எங்களோட மார்க்கெட்டர் கோவா. அவர் தான் வெப் டெவலப்பர் தியானேஷ். அவர் தான் கிராஃபிக் டிசைனர் அண்ட் வீடியோ எடிட்டர் அருள். அவரும் வீடியோ எடிட்டர், கிராஃபிக் டிசைனர் ரெண்டுமே பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் ஒரு டீம். இந்த கேமரா இருக்கீங்களா, ஒரு டீம்ல இருப்பாங்க. இதுதான் கம்பெனி முதல்வர். ஆமா, நான் தான் இப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பேசி இதெல்லாம் பண்ணுவோம்டா அப்படின்னு உட்கார. இப்போ என்னன்னா, நான் வந்துட்டு 2-3 செக்மெண்ட் நான் வச்சிருக்கேன். நானா இதுல 2 மட்டும் நம்ம இதுல இருந்து என்ன எடுத்திருக்கேனோ அதை பத்தி பேசுவோம். இன்னும் ஒண்ணு இருக்கிறது வந்துட்டு லைக் என்னவா போதோ அதை அப்படியே விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு ஒர்க்கு, அது பெரிய கிளைண்ட் ஒர்க்கோ சின்ன கிளைண்ட் ஒர்க்கோ எதுவானா இருக்கலாம். ஏதோ ஒரு கிளைண்ட் ஒர்க்குனால லைக் நம்ம ஒரு டீமா எப்போ எல்லாருமே ஒரு இதுல ஃபீல் பண்ணிருப்பீங்க. லைக் நம்மலாம் ஒரு டீம் அதை முடிச்சிட்டோம், இல்ல டீமா இதை நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணோன்ட்டு. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லை, எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு லைக் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம எல்லாரோட எஃபர்ட்டும் சேர்த்து நம்ம ஒரு விஷயத்தை பண்ணியிருப்போம். அது உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகுது? எப்போ உங்களுக்கு நம்மலாம் ஒரு டீம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு? எனக்கு எப்போ தோணுச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்தப்போ இங்கே ஒரு மெடிக்கல் இதுக்கு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்தப்போ வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் அப்போ எனக்கு தோணுச்சு. அந்த ப்ராடக்ட் பண்ணுறப்போனா சரி, அந்த இதுக்குனா நீ அதில் என்ன பண்ண, அதில் உனக்கு எப்போ தோணுச்சு? அதில் நான் வந்துட்டு போஸ்டர் டிசைன் பண்ணேன். சூப்பர். இந்த அளவுக்குலாம் இல்லை, போஸ்டர் டிசைன் பண்ணேன். சின்ன சின்ன ஒரு ப்ரோமோ மாதிரி பண்ணோம். நான் யாபேஸ் சேர்ந்து தான் பண்ணோம். அதை அப்போ தான் ஃபர்ஸ்ட் யாபேஸ் பண்ணப்போ அந்த ஒரு தோணுச்சு. எனக்கு எல்லா ஒர்க்குமே அப்படிதான் இருக்கு. எல்லா ஒர்க்ஸ்லயும் அது ஏன் answer? இல்ல அப்படிதானே இருக்கு. லைக் எல்லா ஒர்க்ஸ்லயுமே எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. மேபி 1 or 2 ஒர்க்ஸ்ல வேணா, ஆனா ஃபுல்லா எந்த ஒர்க்குமே யாரு கூடயும் இல்லாம அப்படிலாம் இல்லை, எல்லாமே டீமா பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே தியானேஷ், இருக்கு, கண்டென்ட் இருக்கு, சொல்லு. நான் கடைசியா பண்ண ரெண்டு ப்ராஜெக்ட்ஸுமே வந்துட்டு டீமா தான் பண்ணோம். டிசைனிங் பிராண்டா இருக்கட்டும், இல்லை இந்த சில்வர் ஷாப்புக்கு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி பண்ணதுன்னா வந்துட்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அந்த கம்பெனி பண்ணோம். இப்போ வந்துட்டு டிசைனிங்கில் வந்துட்டு அப்போ பண்ணப்போ வந்துட்டு 50 பேர் இருந்தாங்க டிசைனிங்கில். பண்ணிட்டோம். நான் வந்துட்டு சஜஷன்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் 2 பேர் இருந்தீங்க. டெவலப்மெண்ட் சைடு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கோவா ப்ரோ இருந்தார். மற்ற வேறு எதுவும் டிசைன்ஸில் வேறு எதுவும் யூஏல சஜஷன்ஸ் இருந்தால் நீங்கள் சொன்னீங்க. அப்புறம் டெவலப்மெண்ட் அது நான் பார்த்துக்கிட்டேன். அது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நான் டீமாக பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக பண்ண 2மே வந்துட்டு அதுவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. டிசைனிங்கில் வந்துட்டு அருள் ப்ரோ இருந்தாங்க. அதனால சீக்கிரமாக முடிஞ்சிச்சு அந்த ப்ராஜெக்ட் 2ம். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கலாம் லேட் ஆயிடுச்சு. கோவாக்கு
எனக்கு எல்லா ப்ராஜெக்ட்டுமே அப்படிதான் இருக்கு. அதேதான். இப்போ ஒன்று வந்துட்டு அதுதான் நான் முதல் சொல்லியிருக்க வேண்டியது. அப்படி சொல்லிட்டாரு. கொஞ்சம் வந்துட்டு டைம் டிலே பண்ணாலும் அவர் சொல்லிட்டாரு. முந்திக்கணும் ப்ரோ. கரெக்டு. அடுத்த வாட்டி நான் முந்திடுறேன். எல்லா ப்ராஜெக்ட்டுமே எனக்கு அப்படி தான் இருக்குது. ஆனால் மெயினாக வந்துட்டு இப்போ சொல்லணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு கிளையண்ட் இறங்குறாங்கல்ல ஆன்லைன்ல இருந்து, அந்த ப்ராஜெக்ட் தான் எல்லாருமே சேர்ந்து பண்ண மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடான ப்ராஜெக்ட். எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட கோவா சொன்ன மாதிரி தான். கடைசியாக நம்ம வந்துட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் ஒருத்தவங்க எல்லாருமே ஒரு டைம் லைனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாரும் ஒரே பேஜ்லேருந்து ஒர்க் பண்ண மாட்டோம். நம்ம வந்துட்டு இப்போ ரீசெண்டாக எடுத்த அந்த 2 ப்ராஜெக்ட் வந்துட்டு லைக் கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் எல்லாரோட இன்புட்டுமே உள்ள இருந்துச்சு. எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணோம். நம்ம மெயினாக வந்துட்டு நம்ம எல்லாரும் உட்காந்து ஒர்க் பண்ணதுன்னா என்ன சொல்லுங்க, அந்த மைண்ட் மேப் கிரியேட் பண்ணோம். குழப்பி மைண்ட் மேப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு லைட்டான ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. நினைக்கிறேன் ஒரே டைம்ல ஒரே பேஜ்ல ஒன்னா உட்காந்து பண்ணதுன்னா வார்த்தைக்கு வார்த்தை ஒரு பேஜ்ல இருக்கணும். ஒரே பேஜ்ல அன்னைக்கு நிஜமாலே அன்னைக்கு தான் இருந்தோம். அப்புறம் மெயினா நம்ம ஒன்னா எப்பயுமே பண்றது வந்து மீட்டிங்ஸ். அது ஒண்ணு. அந்த மீட்டிங் ரெகுலரா முடிச்சுட்டு அப்படியே அடுத்து என்ன வருது. மீட்டிங் ரெகுலரா ஆச்சனால இப்போ கொஞ்சம் இதுவா ஃபீல் ஆகுது. ஓகே இப்போ கண்டென்ட் இருக்கு. அவ்வளோதான். அடுத்து பேச அப்படியே கொஸ்டின்ஸ் முன்னாடியே கூப்பிட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். சரி, நம்மளை பத்தி நம்ம பேசிக்காம லைக் நம்மளை பத்தி இப்போ நம்ம பேசணும். நம்மளுக்கு எப்போ தோணுச்சு இப்போ அப்படியே ரிவர்ஸா வந்துட்டு இன்னொருத்தவங்களை பத்தி லைக் என்ன ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயமா இருக்கலாம். இன்னொரு டீம்மேட்டை பத்தி ஒரு ஃபேவரட்டான விஷயமா இருக்கலாம். பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்டர்வியூ மாதிரி இருக்கு. இது பாட்காஸ்டா இன்டர்வியூவா டிஸ்கஷனா எதுவுமே தெரியாது. ஜென்ரிக்கா நம்ம போயிடும். சரி, ஒருத்தவங்களோடதும் சொல்லலாம். இல்லை குறிப்பிட்ட நான் இந்த ஒரு பர்சன்ட்டா நான் என்னோட இந்த விஷயம் ஃபேவரட்ங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு கொஸ்டின் மட்டும் சொல்லுங்க. கொஸ்டினா இன்னொரு டீம்மேட்டோட ஃபேவரட்டான ஒரு விஷயம் லைக் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அவன் லைக் அது என்னோட இது ஃபேவரட் மாதிரி. ஒர்க்கில் இருக்கலாம், ஒர்க் இல்லாட்டி இருக்கலாம், லைக் எதுவாக வேணா இருக்கலாம். என்னன்னா வந்துட்டு ஐடியாஸ் நான் ஒன்று யோசிப்பேன். இப்போ வந்துட்டு ஒரு இஷ்யூ ஏதாவது வருது அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஒரு மாதிரி யோசிப்பேன். ஆனால் கோவா ப்ரோ ஒரு மாதிரி ஒரு ஐடியா எதுக்கு யோசிக்கிற அதான் நீ யோசிக்கிற அதான் சொல்லக்கூடாது. ஏன் சொல்ல நீ தப்பு. அது ஒன்று. அதனால வந்துட்டு வேற வழியில வந்துட்டு எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். கோவாட்ட இருக்கிற ஃபேவரட்டான விஷயத்த சொல்றேன், அதையே சொல்ல மாட்டேங்க. அதுதான். அப்புறம் வந்துட்டு டிசைனிங்ல வந்துட்டு அதுவும் அவங்க 2 பேர் இருக்காங்க. இப்படி வச்சா நல்லா இருக்கும், இந்த பேக்ரவுண்ட் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அதனால அவங்க எல்லார்ட்டையுமே ஐடியாஸ் தான். அந்தந்த ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா வந்துட்டு எல்லாரும் கொடுக்குற சஜஷன்ஸ் வச்சு தான் வந்துட்டு நம்ம போக முடியும். டிஃப்ரெண்ட் வேல ஒரே வழியில போனோம்னா வந்துட்டு கிடைக்காது சொல்யூஷன்ஸ் சில நேரம். ஓகே, சரி. அடுத்து நீங்க நேரம் முந்தி இருக்கிறீங்க. கேள்வி வந்து அடுத்து சொல்லிட்டு இருங்க, நான் யோசிச்சுட்டு வரேன். நீங்க பேசாம ஸ்டார்ட் பண்ணுங்களேன். எல்லாத்துக்கும் நானே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணலையே, போன வாட்டி நீங்க தானே கடைசி ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆனா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டானே. பரவாயில்ல, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, எல்லாரும் அமைதியா இருக்காங்க. என்னோட ஃபேவரட் அப்படின்னு பார்த்தா அது திரும்பவும் இப்போ ரீசெண்டாக தான் இருக்கு. முன்னாடி எல்லாம் ஃபேவரட் இல்லையானா கேட்டால் அப்பெல்லாம் கிடையாது. முன்னாடி நான் சொன்ன மாதிரி எல்லாமே இன்டர்கனெக்டடாக இருக்க மாதிரி தான். முன்னாடி வந்துட்டு லைக் இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ, ஏன்னா இப்போ தான் நம்ம வந்துட்டு தனித்தனியாக லைக் எல்லாரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணணும், ஒரே பேஜில் இருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம இப்போ தான் நம்ம அதை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாரும் ஒர்க்கை முடிப்போம், ஆனால் வந்துட்டு எதுவுமே மெஷர் பண்ண முடியாமல் அங்கங்கன்னு இருக்கும். ஃபேவரட்டான திங் வந்துட்டு ஒருத்தங்கிட்ட இல்லாமல் டீமாவே ஃபேவரட்டான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகிட்டு இருக்கோம்ல கொஞ்சமாக, லைக் ஒரு எல்லாத்தோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு நம்ம வேலை பார்க்குறோம்ல, அதுதான் என்னோட ஃபேவரட்டாக இப்போ இருக்கு. அதுதான் என்னோட ஓவரால் ஃபேவரட். இப்போ அதை நம்ம கண்டினியூ பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கரெக்ட். எனக்கு பிடிச்சதுன்னா இங்கே இருக்க ஸ்பேஸ் தான் எனக்கு பிடிச்சது. ஏதாவது சொன்னோன்னா ஏற்றுக்கிட்டு அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நல்ல ஐடியாவாக இருந்தால். வெளியில் போனால் அந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரில. இங்கே இருந்தால் புதுசாக ஏதாவது ஒன்று கொண்டு வந்தோன்னா, ஏற்கனவே வெளியில் இருக்கிறதா இருக்கலாம், ஒரு காமனான திங்காகவே இருக்கலாம். ஆனால் இங்கே வந்துட்டு அந்த மாதிரி இல்லையோ நம்ம சொல்லி தோணி ஏதாவது ஒன்று புதுசாக கொண்டு வரும்போது அதை அப்படியே டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் எனக்கு இங்கே பிடிச்சது. ஏன் கோவா சொன்ன மாதிரி தான் கேட்ட ஸ்பேஸ் தான். நீங்கள் கொடுத்த ஸ்பேஸ்
யாபேஸ் கொடுத்த ஸ்பேஸ் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த ஸ்பேஸ் இல்லை, இந்த ஸ்பேஸ் இல்லை, ஒர்க்ல சொல்றேன். முடிச்சிட்டாரு கடைசி. அவ்வளோதான். எனக்கு வந்து ஓவராலாக லைக் ஒர்க்கில் வந்து லைக் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அதை வந்து அப்படியே ஷேர் பண்ணுவோம். லைக் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எந்த ஒர்க் பண்ணாலும் தனியாக பண்ணாமல் நிறைய பேர்த்தோட சஜஷனை எடுத்துக்கிட்டு. ஃப்ரெண்ட்லியாக இருக்கா? நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஹையரிங் போஸ்ட் பண்றதுக்கு சேர்த்துருப்போம். இல்லை அதெல்லாம் நல்லா கம்பெனி சீக்கிரம் இல்லை ப்ரோ. இதுக்கு முன்னாடியே நான் ஒரு 2 ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். லைக் இன்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே இது பண்ணுறப்போ இவ்வளோ கனெக்டட் ஆனதில்லை டீம் மெம்பர்ஸோட கொலீக்ஸோட. ஸோ இங்கே ஆனால் அப்படி அந்த ஒரு இது இல்லாமல் எந்த ஒர்க் பண்ணாலும் கனெக்ட் ஆக வைக்கிறாங்க, கால் பண்றாங்க, இங்கே ஒருத்தன் முடிச்சா அங்கே ஒருத்தன் இருந்தாலுமே எனக்கு வந்து இங்கே ஆஃபீஸில் இருக்க அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். போச்சு, அந்த ஆஃபீஸில் நேராக பார்க்க போகிறாங்க. இல்லை அது இன்டர்ன் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் பேர் சொல்லல. இப்போ என்னன்னா அதே கொஸ்டின் நீ வந்துட்டு என்ன சொன்னா லைக் ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க சஜஷன் சொல்றாங்க, அது வந்து எனக்கு ஃபேவரட்டா இருக்குன்னு சொல்றல, அது வந்து நம்மளோட அவுட்புட் கொண்டு வரதுக்கு. இப்போ கிளைண்ட் வந்துட்டு இப்போ டேரக்டா கிளைண்ட் வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை தான் நம்ம டெலிவர் பண்ணணும். அப்போ வந்துட்டு என்னோட சஜஷனோ தியான சஜஷனோ இல்லை கோவோட சஜஷன் எது சொன்னாலுமே அவங்களுக்கு அது பிடிக்கலன்னா அது பிடிக்கல தான். அப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனை எப்படி வந்து நீ ஃபேஸ் பண்ணீங்க, இல்லை எப்படி அதை நீங்க எப்படி பார்ப்பீங்க? ஓப்பனாக இருக்கிறது நல்லதான். கிளைண்ட் டைம் இது வந்துட்டு நடக்கும், இது வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி பாசிபிளானு பார்த்துட்டு தான் பண்ணணும். அடுத்த கொஸ்டினே அதான் நம்ம எப்படி வருங்கிறத. இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு ஏதோ லோகோ இல்லை டிசைன்ஸ் ஏதாவது வருதுன்னா நான் அவங்க சொல்ற சஜஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் ஒரு முன்னாடியே ஒன்று சொல்லிட்டேன்னா மேபி அவங்களுக்கு ஏதோ ஐடியா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆச்சு. சரி, அதே அந்த இதுலேருந்தே திரும்ப கண்டினியூ பண்ணோன்னா இதில் இங்கிலீஷில் இருக்கு, நான் ரீட் பண்ணிடுறேன், அதை அப்படியே நீங்கள் புரிஞ்சுவாங்க. ஓகேவா? ஹூ வி வேர் வென் வி ஸ்டார்டட், ஹூ வி ஆர் நவ். ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம்? ஸ்டார்ட் பண்ணுறப்ப பேசாமல் இருந்தோம், இதை பேசிட்டு இருக்கோம். ஒரு ஆர்க்கு தான் அது. ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்துட்டு 2 பேர் மட்டும் இருந்தோமா ஃபர்ஸ்ட்? ஆமாம், ஃபர்ஸ்ட் நான் ஒரு தேவை மட்டும் இருந்தேன். அப்புறம் நீ ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிச்சோம். ஸ்க்ராட்ச்ல இருந்து. ஆமாம், இன்னைக்கு டே 1 அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. இப்போ இல்லவே இல்லை. அந்த பிளானே வந்துட்டு வேற மாதிரி இருந்துச்சு. சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னாலே அது வேற மாதிரி இருக்கும். ஆமா, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அதை அப்படியே வந்துட்டு க்ரோ பண்ணி இப்போ டீம் ஆஃப் 5, இப்போ டீம் ஆஃப் 6 ஆக போறாங்க. 2ல இருந்து 6 ஒரு 1 எவ்வளோ 1.5 இயர்ஸ்ல. ஆமா, 6 ஆக போறோம். அதே மாதிரி வந்துட்டு இப்போதான் கொஞ்சம் அந்த சஸ்டைனபிள் அந்த இதுக்கே வந்திருக்கோம். முன்னாடி விட என்ன நினைக்கிறோமோ அதை இப்போ செய்யற மாதிரி இருக்கு. முன்னாடி அந்த மாதிரி இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுதான் அந்த ஆர்க்குன்னு நான் பாக்குறேன். ஒரு ஃபர்ஸ்ட் வந்தனே சரிடா பெரிய டீமா இருக்கும்னு நினைச்சேன். இல்ல 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரீலான்சரா இருந்தப்போ சரி ஓகே பெரிய டீம் இருக்குல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ நினைச்ச ஒன்றும் தப்பு இல்லை ப்ரோ. ஆமா, உண்மை அதான். அப்போ அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து நம்ம 2 பேர் மட்டும் தான் இது பண்ற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லா நீங்க தான் ஒர்க் கொடுப்பீங்க, நான் அந்த பண்ணி இது பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆனா ஒரு எல்லா டீமோட எல்லா மெம்பர்ஸோட அப்படியே யாருக்கும் தனியாக ஒர்க் கொடுக்கணும் இல்லை, வர ஒர்க் உங்களுக்கே தெரியுது, நம்மளே பிரிச்சுக்கிறோம் யாருக்கு என்ன பண்ணணும்ட்டு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒர்க்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னா இதெல்லாம் உங்ககிட்ட மட்டும் தான் கேட்கற மாதிரி இருந்துச்சு. இவனுக்கு தெரியல, நான் வேற யார்கிட்ட போய் கேட்கறது. நான் எப்படி சொல்றேன்னா லைக் இப்போ வெப்சைட் உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் வெப்சைட் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வெப்சைட்ல ஒரு ப்ராப்ளம்னா இப்போ தியானேஷ் ப்ரோ இருக்காருன்னா அவர்கிட்ட கேட்டு சஜஷன் வாங்கிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாம நான் ஃபர்ஸ்ட் எல்லாமே உங்ககிட்டே தான் கேட்கற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்குமே ஓரளவுக்கு தான் தெரியும், எல்லாருமே தெரியாது இல்ல. ஆனா இப்போ மெம்பர்ஸோட கனெக்ட் ஆனதுனால ஸோ அவங்க கிட்ட கேட்டு. அடுத்தது தியானேஷ். ஆமா, தியானேஷ் அடுத்து நீ தானே வந்த? நான் தான் வந்தேன். கடைசியா தான் வந்தாரு. என்னன்னா வந்துட்டு வந்தப்ப வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு போட்டு. என்னன்னா என்ன தோணுச்சுன்னா ஒரு ஆக்சுவலா அச்சீவ்மெண்ட் அப்படின்றது ஒண்ணு இல்லாம வந்துட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு அங்கங்க நிறைய கனெக்ட் பண்ண முடியும், நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அதை தாண்டி போயிட்டு இருக்கோம். அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அவ்வளோக்கா எனக்கு ஃபுல் ஸ்ட்ரெச்ல எதுவும் தெரியாது. லைக் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு.
அதுக்கப்புறம் லைக் இந்த இயர்ல இருந்து தான் நம்ம அந்த மீட்டிங்ஸ்லாம் போட்டு ஆமா. லைக் லாஸ்ட் இயர்ல டிசம்பர்ல ஆமா. கோல்ஸ்லாம் செட் பண்ணணும் இது பண்ணணும். ஸோ அப்பதான் உனக்கு ஓவராலா ஒரு இது ஐடியா வந்துச்சு. ஓகே, சொல்லுங்க. நீதான் இப்ப. நான் வந்து இப்போ மார்ச் 11 தான் ஜாயின் பண்ணேன். ஆமா அப்போ வந்து ஒரு ஜாலியா இருந்துச்சு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஜாலியா இல்ல. அப்படி இல்லை, இப்பயும் ஜாலியா தான் இருக்கும். இப்போ வந்து ஒர்க்கோட ஜாலியா இருக்கும். முன்னாடி பேசிட்டு இப்போ வந்து ஒர்க் நம்ம ஜாலியாக போயிட்டு இருக்கோம். எனக்கே இப்போ 3 months க்ரோத் தெரியுது. ஓகே, கரெக்டு தான். இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னா, இப்போ இந்த பாட்காஸ்ட் பண்றதே அதுக்கான ஆன்சர், அவ்வளோ. அதுதான் இந்த க்ரோத். நானும் சொல்ல இந்த முன்னாடி இந்த ரீல்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு சின்ன சின்ன ரீல்ஸ்லாம் போட்டிருப்பேன், அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சொல்றது புரியும். கரெக்ட். அடுத்த கொஸ்டின், த ப்ராஜெக்ட் தட் ஃபெல்ட் லைக் பேட்டில் பட் வாஸ் ஒர்த் இட். ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஐயோ எத்தனை இது மாத்த வேண்டியதா இருக்கு இதுல, ஆனா அது ஒர்த்தா இருந்துச்சு, அதனால நம்ம நிறைய கத்துக்கிட்டோம்னா ஒரு ப்ராஜெக்ட். எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு ஆக்சுவலா. இல்ல ரொம்ப இருக்குல்ல ஹையஸ்ட்னு வச்சுக்கோ. ஸ்ட்ரீமான நான் சொன்னல ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணோம். எல்லாருமே அதான் வந்துட்டு டீமாவும் ஒர்க் பண்ணோம், வந்துட்டு கஷ்டமாவும் இருந்துச்சு. கடைசியில ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டோம், டைம் சாட்டிஸ்ஃபை மாதிரி. அதான் ஒரு ஆக்டாரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க கூகுள்ல, வருவாரு. நான் வந்தப்போ எந்த ப்ராஜெக்ட் வரல, நீங்க பழைய ப்ராஜெக்ட் தான் சொல்றேன். அதை எப்போ சொன்னீங்க, ஃபுட் ப்ராடக்ட் சொன்னார்ல, அதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் பார்த்தேன், லைவா பார்த்தேன், நீங்க கால் பேசுனது, அதுலயே நம்ம கத்துக்கிட்டோம். நீங்க இன்னும் சொல்லிருக்கீங்க, அது வந்து அதுல இருந்து தான் கத்துக்கிறோம், நிறைய கத்துக்கிறோம். அவர் இப்ப இந்த மாதிரி ஒரு ஆள் அடிச்சுட்டா இருந்துக்கோ, இந்த வடிவேல வர மாதிரி உங்ககிட்ட அடி வாங்கினதுக்கு வேற எவன் அடிக்கிறது அடியாவே தெரியுது. அது ஒரு பெஞ்ச் மார்க்கா செட் பண்ணிட்டு நம்ம மினிமமா யாருக்கு வந்தாலும் அதை நம்ம பண்றோங்கிற மாதிரி வச்சுக்கணும். மினிமமா அடி வாங்கணும், மினிமமா அடி வாங்கணும். பாஸ் மார்க் அடி யாவேஸ் கோவா. நான் சொன்னேன்ல, என்ன இல்ல சொல்லல, நீ சொல்லல, எனக்கு அந்த ப்ராஜெக்ட் நீ அக்னாலேஜ் பண்ண, அவ்வளவுதான். எனக்கு அந்த ப்ராஜெக்ட் தான் ஃபுட் ப்ராடக்ட், அதை நான் தான் பில்ட் பண்ணேன். தியானேஷ் அப்படியே கான்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அதுல இருந்தா தியானேஷ் லைக் கம்ப்ளீட்டா வந்து ஓகே எல்லாத்தையும் மாத்தணும்னு சொல்லி வந்து இந்த பாட்காஸ்ட் எடிட் பண்றது இல்ல, எனக்கு வந்து மோஸ்டா டிசைனிங்ல தான் அந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். கடைசியா ரொம்ப இதானதுன்னா இந்த ஒரு சில்வர்ஸ் கார் டயருக்கு, அது வந்து 2 months கழிச்சு மறுபடியும் இது கேட்டாங்க சேஞ்ச். ஆமா சேஞ்ச், அதான் லைக். ஆனா அதுல என்ன கத்துக்கிட்டேன்னா லைக் அதை மொத்தமா கிளைண்ட்ஸோட சஜஷனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை பண்ணும்போது, இப்போ ரீசெண்டா பண்ண லோகோஸ் அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து சும்மா ரேண்டமா ஒரு 2 கீவேர்ட் சொன்னாங்க, அதை வச்சு பண்ணி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் வச்சு அவங்க கிட்ட எல்லா இன்புட்ஸையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவுட்புட் கொடுக்கும்போது அது நம்மளுக்கும் டைம் சேவ் ஆகுது, ப்ளஸ் அவங்களும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி ஒரு. நீங்க சொல்லவே இல்லையே. நான் எனக்கு வந்துட்டு அதான் எனக்கும் அந்த ஃபுட் ப்ராடக்ட் தான். ஓகே, இப்போ நான் ஒன்று கேட்குறேன். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்ன நினச்சி ஸ்டார்ட் பண்ணீங்க? கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்போ இல்லை பதில் இருக்கு, அதை எப்படி கன்வே பண்ணுறங்கிறது தான். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு என்னன்னா எனக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத பார்த்ததுல எனக்கு இதுதான் பிடிச்சிருந்துச்சு. அதை வச்சு தான் இதுவும் வந்துட்டு லைக் எவ்வளோ வரும் இல்லை என்ன வரும் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஓப்பனாக சொன்னால் மணி மைண்டடாக தான் ஸ்டார்ட், லைக் மணிக்காண்டி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல வந்துட்டு அது மணியை தாண்டி எனக்கு ஒரு இதுவாக மாறிடுச்சு. ஆனால் அது மணி இல்லாட்டியும் நம்மளை ஓட வைக்கிறதுல ஒரு விஷயம். அது வந்துட்டு மணியை தாண்டிய மணி வந்தாலுமே லைக் அது ஒரு செகண்டரியா போயிடும் போல. ஏன்னா இப்போ மணியை கோலா வச்சுதான் நம்ம ரொம்ப நாளாக வேலை பார்த்துருந்தோம், அது எதுவும் நடக்கல. லைக் காசு பின்னாடி போனால் நமக்கு காசு கிடைக்கல. நம்ம மணியை செகண்டரியா வச்சுட்டு லைக் பீப்புள் உள்ள இருக்கிற நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு என்னென்னலாம் கம்ஃபர்ட் பண்ணிக்கலாம், அதை தாண்டி ஒர்க்கை வந்துட்டு எப்படி இன்னும் ஃபாஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி கற்றுக்கலாம் அந்த ஒர்க்ல இருந்து பார்த்து காசுக்காண்டி ஆரம்பித்தோம். ஆனால் அந்த காசை தாண்டியும் ஒரு விஷயம் உள்ளே இருக்குங்கிறதே அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணப்பதான் தெரியுது எனக்கும். இப்போ காசு முக்கியம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் முக்கியம்தான். காசு இல்லாமல் நம்மளால லைக் மந்த்லி நம்மளோட ரெவன்யூ நம்மளோட செலவுக்கு எல்லாத்துக்குமே காசு தேவைதான். அப்படி வச்சு பார்க்குறப்போ ஸ்டார்ட் பண்ணது காசை வச்சு, காசு வேணுங்கிறனே தான் ஸ்டார்ட் பண்ணது. அதை நான் என்னன்னா ரொம்ப சீக்கிரம் வந்துடும் நினச்சிட்டேன்.
லைக் ரொம்ப ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியும்ல, அந்த ஒரு விஷயம் இருக்கும். நம்மளுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியும், இதை வச்சு நம்ம காசு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஆனா அதுல இருந்து வேகமா போலாம் வரப்போ அது வேகமாலாம் கிடையாது, போகவே இல்லை முன்னாடியே. ஆனா அதெல்லாம் ரியலைஸ் ஆகிறதுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் எடுக்குது. இப்போ லாஸ்டா ஒரு 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 8-6-7 மந்த்ஸாக தான் ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிஞ்சு, ஓகே இதெல்லாம் தான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு லேர்னிங்ஸ்லேருந்து காசை தாண்டியும் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாம் ஒரே டெசிஷனாக எடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படிங்கிறத. இப்போ காசை தாண்டி ஒரு விஷயம் உள்ள இருக்குன்னா நான் அந்த நான் சொல்லுவேன், லைக் 1 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிற வரைக்கும் தான் அது ஒரு காசாக தெரியும். 1 கோடிக்கு மேலே நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, லைக் நான் 1 கோடிங்கிறது எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், அது மாதத்துக்கு 12 lakhs இருக்கலாம், சரி வருஷத்துக்கு 12 lakhs இருக்கலாம், இல்லை 15 lakhs இருக்கலாம். நம்ம ஒரு கோல் வச்சிருப்போம்ல, இது சம்பாதிச்சிட்டா எனக்கு போதுன்ட்டு. அது வரைக்கும் தான் எல்லாருமே வேகமாக ஓடுவாங்க அவங்களோட இதை பற்றி. ஏன்னா ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்டேபிள் ஆயிடுவாங்க. அதுவே செகண்டரி லைக் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் வர்ற காசு எல்லாமே மணி தான். சரி லைக் நம்பர்ஸாக தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அதில் வேல்யூ அவங்க பார்ப்பாங்க, ஆனால் அவங்க நம்பராக தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். லைக் இந்த மாதிரி நான் ஒரு இதில் பார்த்தேன் யூடியூப்பில் தான், அது வந்துட்டு 3 ஸ்டேஜாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவென்யூ, சாரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இன்னொன்று வந்துட்டு ஐடி ரெவல்யூஷன்ஸுங்கிற மாதிரி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ரெவல்யூஷன். இப்போ வந்து சோஷியல் இது நடந்துட்டு இருக்கு. லைக் என்னென்ன மாதிரி இது மாதிரி இருக்குன்னா இந்த 3 தான் நடந்துட்டு இருக்கான். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுங்கிறது வந்துட்டு நம்மளோட தாத்தா காலத்தில் இருக்கிற ஜென்ரேஷன், அவங்களுக்குலாம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, லைக் அங்கே ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் தான் வேலைக்கு, லைக் ஃபேக்ட்ரி இல்லைன்னா மில்லு அந்த மாதிரி தான் நிறைய இருந்துச்சு அந்த டைமில். அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்துட்டு சேலரி வேணும், லைக் காசு வேணும், அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அங்கே வந்துட்டு அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டோ அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபோ அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க எவ்வளோ திட்டு வாங்கினாலும் லைக் அங்கே இருக்கிற ஒரு ஹெட்டோ இந்த பாஸ் வந்துட்டு அவனை எவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணாலும் அவங்களுக்கு காசு வேணும். அதுதான் அந்த ஜென்ரேஷன்லேருந்து திங்கிங். அது என்ன ஆயிடுச்சுன்னா செகண்டரி லைக் நம்ம அப்பா அம்மாவோட ஜென்ரேஷன்லுமே ஐடியாக மாறிடுச்சு, பிஸ்னஸாக மாறிடுச்சு கொஞ்சம். ஏன்னா நம்ம தாத்தா காலத்தில் பிஸ்னஸ் பண்ணவங்களோட நம்ம லைக் நிறைய பேர் பண்ணியிருக்கலாம். காமனாக பார்க்குறப்போ தாத்தா காலத்தில் பிஸ்னஸ் பண்ணோட அப்பா வந்துட்டு லைக் பிஸ்னஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. யாருனாலும் பிஸ்னஸ் பண்ணலாம் இந்தியாலயா ஓவராலாகவே. ஆனால் நான் இந்தியா வச்சு தான் நான் சொல்கிறேன். அது வர ஆரம்பிக்கிறப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேசிக்காக அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடுக்கு வந்துட்டு அவங்க தாத்தா வளர்ச்சிட்டாங்க, லைக் அவங்க அப்பா வளர்ச்சிட்டாங்க. இப்போ நம்மளோட அப்பா எல்லாமே குவாலிட்டி ஆஃப் லைஃப் நோக்கி ஓடிட்டு இருந்திருக்காங்க. லைக் ஒரு வீடு வேணும், இஎம்ஐயில் வாங்கினாலும் ஒரு வீடு வேணும், எனக்கு வந்துட்டு ஒரு பைக் வேணும். நம்ம தாத்தாட்ட சைக்கிள் இருந்திருக்கும், நம்ம அப்பாட்ட பைக் இருந்திருக்கு, இப்போ நம்மகிட்ட கார் இருக்கா அந்த மாதிரி. ஆனால் அது அடுத்தடுத்த லெவல் போகிறோங்கிறப்போ ஃபர்ஸ்ட் வந்து இல்லையே ப்ரோ, கார் இல்லை, கார் இல்லையா, பைக்கே பழைய பைக். அந்த மாதிரி கான்செப்ட்ல பார்த்தோன்னா முன்னாடி வந்துட்டு இப்போ நம்ம அப்பா டைம்ல வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் லைஃப் நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நம்ம தாத்தா 3 வேளை சாப்பாடு சேர்க்கிற அளவுக்கு காசு சேர்த்து வச்சிட்டாரு, லைக் அந்த ஒரு லைஃபை வாழ்ந்தாச்சு, தனக்கு கடந்து வந்தாச்சு. நம்ம அப்பா அம்மாலாம் பெருசாகிறப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. நான் சொன்ன மாதிரி வீடு, தங்கிறதுக்கு வீடுன்னு ஒன்று வேணும், சாப்பாடு ஓரளவுக்கு 3 வேளை நல்ல சாப்பாடு வேணும், நம்ம வாங்கி தீபாவளிக்கு பொங்கலுக்கு வாங்குறதுக்கு ட்ரெஸ் வேணும். இது அப்பா அம்மாவோட கோலாக இருந்துச்சு, லைக் அவங்களோட ரெவலேஷன் இருந்துச்சு. இப்போ நம்ம ஜென்ரேஷன் ரெவலேஷன்னா எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் நான் பார்த்தேன்னா, லைக் நம்ம எல்லாமே சோஷியலி இருக்கணும்னு நினைக்கிறோம், ரொம்ப நிறைய சோஷியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்மளுக்கு வந்துட்டு 3 வேளை சாப்பாடு இருக்கு, தங்குறதுக்கு வீடு இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஆட் ஆனா இப்போ நம்மளுக்கு இப்போ என்ன தேவைப்படுதுன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் தேவைப்படுது, ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஆமா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அது குவாலிட்டி ஆஃப் லைஃப் வேற, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேற. நம்மளுக்கு வந்து இப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தேவைப்படுது, லைக் அப்ரிசியேஷன் இல்லாமல் ஒரு ரெக்கக்னைசேஷன் தேவைப்படுது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் தேவைப்படுது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் இதை வச்சு தான் காசுக்காண்டி போல அதை தாண்டி வந்துட்டு லைக் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அந்த மாதிரி அதெல்லாம் தாண்டி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்துட்டு என்னவா யோசிக்கிறாங்கன்னா, இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸு, செல்ஃப் ரெஸ்பெக்ட், அப்ரிசியேஷன், க்ரோத் அதை தான் பார்க்குறாங்க. எல்லாமே வேணும் இப்போ. ஆமாம், உண்மை. அந்த அடுத்து இன்னும் கொஞ்சம் கழிச்சு இந்த வேற மாதிரி மாறலாம். காசுக்காண்டி தான் நீ கேட்ட கொஸ்டின், காசுக்காண்டி வந்தது. ஆனால் இப்போ காசை தாண்டி நிறைய இருக்குங்கிறத நானே கொஞ்சம் ஒரு 6 மாதம் கழிச்சு அது லைக் 6 மாதத்துக்கு 7 மந்த்ஸ் முன்னாடி தான் அது லைக் மண்டேக்குள்ளே போய் நச்சு நானே அடிச்ச மாதிரி உட்காந்துச்சு. அது வரைக்கும் காசு வரலையேங்கிறதா ஃபீல் ஆச்சே தவிர நம்ம என்ன பண்ணணுங்கிற மாதிரி யோசிக்கல. ஒரு 5 நிமிஷமா நீங்களே பேசிட்டீங்க, இது நல்லா இருக்கே, நீங்களே பேச. சரி, இப்போ வந்துட்டு நம்ம இது வரைக்கும் இப்போ நம்ம செட்டில் ஆகிறதுக்காண்டி நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் போயிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆகிருக்குன்னு நம்புறேன். ஆமாம் ப்ரோ. அதனால இப்போ என்ன மாதிரி போகலாங்கிறத எப்படினாலும் ரேண்டமாக யாருக்கு என்ன கொஸ்டின் தோணுனாலும் என்னாலும் கேட்கலாம். கான்வர்சேஷன் இதுக்கப்புறம் நமக்குள்ள. ஆமாம், தவிர்க்கலாம்.
சரி நான் கேட்கறவா. நீ நிறைய யோசிச்சு நீங்களே answer சொல்லுங்க. நீங்க வந்து சேர்றப்ப எல்லாருக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு? இங்க சேர்ந்தப்போ என்ன தோணுச்சுன்னா, நான் அங்க பார்த்ததுக்கும் இங்க பார்த்ததுக்கும் ரொம்ப மேஜர் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அது வேற இண்டஸ்ட்ரி, இது வேற இண்டஸ்ட்ரி. அது அது ஹோட்டல் அது வந்து ஹோட்டலு, ஓ இது வந்துட்டு- ஹோட்டல் பத்தி சொல்லுவீங்க. ஆமா டிசைன் இல்ல கத்துக்கிட்ட மொத்தத்தையும் எனக்கு இந்த மாதிரி. எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படின்னா வந்துட்டு இல்லை ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு தான் வந்தேன். அதுதான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. அதே மாதிரி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பேமெண்ட்டும் இன்னும் வந்துட்டு பே பண்ண நல்லா இருக்கும்னு நினச்சேன். அதுவும் சரி ஓகே, அதுவும் வந்துட்டு கிடச்சிச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு இங்கே இதுவும் கிடைக்கவும் செஞ்சிச்சு. சரி, இப்போ வந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்துட்டு இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து பதில் சொல்லணும். இப்போ நம்ம இப்போ புவனேஷ் வந்துட்டு இப்போ 6th மெம்பரை ஜாயின் பண்ண போகிறாங்கன்னா இப்போ 5 பேர் பேருக்கு வச்சு பேசுவோம். அடுத்த பாட்காஸ்ட்டில் வரப்போ அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். 5 பேர் இருக்கோம். 5 பேருமே ரொம்ப மேஜரான ஒரு ரோல் நம்ம இப்போ எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ புவனேஷ் வந்துட்டு வெப் டெவலப்பராக இப்போது அடுத்த ஒரு இதுக்கு வந்து பைப்லைனுக்கு வந்துட்டு இருக்கான். இப்போது இந்த 5 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோ அந்த டீமில். இந்த டீம் வந்துட்டு ஒர்க் வைஸாக என்ன ஒரு ஸ்ட்ரகிள் இல்லைனா என்ன ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுவோம், இல்லைனா லைக் அஸ் அ பர்சனாக நம்ம என்ன மிஸ் பண்ணுவோம்? யார் இல்லைனா யார்? அது நம்ம தான். இப்போ நான் இவன் இல்லைனா நான் இதை மிஸ் பண்ணுவேன், இல்லை நீ இது இல்லைனா நான் இதை மிஸ் பண்ணுவேன், இது இல்லைனா நான் மிஸ் பண்ணுவேங்கிற மாதிரி ஒரு விஷயம். அவ்வளோதான். இவ்வளோ நாள் வந்துட்டு ஃபார்ம் பண்ண ஒரு வேவ் லென்த் வந்துட்டு எப்படி உடச்சு திரும்ப இன்னொன்று வந்துட்டு பில்ட் பண்ண முடியுமான்னு தெரில. அதே இதுக்கு வராது. இன்னொரு அதே இதுக்கு வராதப்போ அந்த இடம் வந்துட்டு காலியாக இருக்கும், மிஸ் ஆகும், மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அவனோட சொல்லிட்டான், நீங்க சொல்லு. அதே தான் எல்லாருக்கும். என்னன்னா வந்துட்டு இங்கே ஆஃபீஸ் அப்படின்றத தாண்டி நமக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருக்கும், ஒரு பாண்டிங் இருக்கும். அது அதெல்லாம் சும்மா பண்ணுங்க, என்ன வரும் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன், வச்சுக்க முடியும் நினைச்சுக்க சொன்னா ஒர்க்ல ஏற்றி வெப்சைட் சைடே இல்லையே, அதனால என்னால எதுவுமே பண்ண முடியறது இல்லை. மார்க்கெட்டிங் வந்துருவான். அதுதான் எல்லாருக்கும் அது வந்துட்டு மிஸ் ஆகும். இன்னொன்று வந்துட்டு யாராவது ஒருத்தர் இல்லைன்னா அந்த ஒர்க் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் நடக்கும் என்ன இது, அதுவும் ஒரு இது இல்லை. கொஸ்டினே அது வேற மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல நான் கேட்டது குறிப்பிட்ட ஒரு பர்சன் இது இல்லைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தியானேஷ் இல்லைன்னா இது மிஸ் ஆகும். ஒர்க் ரிலேட்டடாகவும் இந்த மிஸ் இருக்கு, அதை தாண்டி வந்து லைக் இப்போ இந்த ஃபன் எல்லாமே இருக்கு, அது எல்லாமே இருக்காதுல்ல. அது மாதிரி ஒருத்தண்டி இப்போ ஒருத்தனுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ யாபேஸ் எடுத்துக்கலாம். யாபேஸ் வந்துட்டு யாபேஸ் இந்த டீம்ல இல்லை அப்படின்னா லைக் இன்னும் கொஞ்சம் அதோட குவாலிட்டி வந்துட்டு இன்னும் மாறும். இப்போ நம்ம டெலிவர் பண்ணுற அந்த வீடியோ குவாலிட்டியோ இல்லை அந்த குவாலிட்டி எல்லாமே மாற வாய்ப்பு இருக்கு. அது திரும்ப அது எல்லாத்துக்கும் தான் வரும். லைக் ஏன்னா மார்க்கெட்டிங்லேயும் வருது, வெப்சைட்லேயும் வருது, எல்லாத்துலேயும் தான் வருது. யாபேஸ் ப்ரோலாம் இல்லைன்னா வந்துட்டு அதான் நான் சொன்ன மாதிரி குட் மார்னிங் சொல்ல ஆள் இருக்காது. அந்த ஒரு எனர்ஜி ஹை ப்ரோ, ஹாய் ப்ரோ 5 நிமிஷம் பேசாம இருந்தா அழைக்கிறது ஹாய் ப்ரோ. ரைட்டு ப்ரோ, ஹாய் சொல்லக்கூடாது போல, இனிமே ஹாயே வராது உனக்கு. அப்படிலாம் மாத்திக்க மாட்டேன், அப்படிலாம் பண்ண மாட்டான். எடிட்டிங்ல வச்சுக்கிறேன் நீ உன் கிளிப்பை மட்டும் மொத்தமா எடுத்து வச்சிருப்பான். யாபேஸ் ப்ரோ இல்லாத இடத்த நிரப்புறதுக்கு அருள் ப்ரோ வந்துட்டான்னு நினைக்கிறேன், குட் மார்னிங் சொல்றதுக்கு. அப்புறம் கோவா ப்ரோலாம் இல்லைன்னா வந்துட்டு அப்பப்போ சும்மா மொக்க போடுறதுக்கு ஆள் இருக்கு. வினய் ப்ரோலாம் இல்லைன்னா வந்துட்டு ஆஃபீஸே ஒர்க் ஆகாது ஒழுங்கா. வந்துட்டு நிறையா சொல்லிகிட்டே இருப்பாரு ஒரு விஷயம், ஒவ்வொரு நாளும் வந்துட்டு புதுசா வந்துட்டு சொல்றதுக்கு ஆள் இருக்காது. தலை வலிக்குது இவனோட பேசினா 5 நிமிஷத்துல நம்ம நிப்பாட்ட மாட்டேன். நம்ம சொல்லிருப்போம் வேற எங்கேயோ. சரி இப்ப நான் வேலை பார்க்கவா பேசுறதா, சரி அப்படியே நகண்டா இங்கிட்டு திரும்ப
அது எனக்கே தெரியும் சார், அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே போக வேணாம். இந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் இருக்குது. ஒர்க் ரிலேட்டடாகவும் வந்துட்டு அது கொஞ்சம் இதாகும். யோ ப்ரோ இல்லைன்னா அது மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் லேக் ஆகும். நான் இல்லைன்னா வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட்டில் இதாகும். அதான் வந்துட்டு இதை ரீஃபில் பண்ணுறதுக்கு இல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாராவது வரணும். அடுத்தடுத்து வந்தால் தான் அது கரெக்டாகும். ஆனால் ரீப்ளேஸ் பண்ண வரக்கூடாது, பில்ட் பண்ண தான் வரணும். ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கனால எனக்கு மோஸ்ட்டாக ஒர்க்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அதை தாண்டி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே நேரில் இப்படி இந்த ஃபன்னு இந்த டாக்ஸில் அதெல்லாம் இருக்காது. ஸோ அதான் ஒவ்வொருத்தவங்களும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்லணும்னா லைக் இப்போ கோவா ப்ரோக்கு இந்த ஒர்க்கில் அவங்க வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரோல்ஸில் அவங்கவுங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ப்ளஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு அவங்கள இப்போ ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இது பண்ணும்போது லைக் ஜிக்ஸாக்காக போகிற மாதிரி டைம்லைன் வந்து அப்படியே ஜிக்ஸாக்காக மாறும். ஸோ திருப்பி அந்த இடம் அந்த மறுபடியும் அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு இது மட்டும் திருப்பி ரீபில்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ இருக்க அந்த இப்போ இருக்கிறவங்க ஒரு சில ரோல்ஸ் மாறுச்சுன்னா லைக் டிலே ஆகும், இல்லை டைம் வந்து மேனேஜ்மெண்ட் மிஸ் ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஒர்க் ரிலேட்டடாக. மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஓகே, சொல்லிட்டேன் ப்ரோ. சொல்லிட்டான், நீ சொல்லுக்கோ. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன். நீ அவன எடுத்துக்கிட்ட கொஞ்சம் இதை. நான் எடுத்துக்கிட்டேன். நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன். யார சொன்ன? அதுதான் அடுத்து சொன்னது. அப்படியா? நீங்க தான் சொல்லணும். நான் தான் சொல்லணுமா? அப்ப என்னை பொறுத்தவரை அது யாரு நீ இப்போ நீ நம்ம ஜாலியாக பேசினாலும் நான் எல்லாத்தையுமே அது ஒரு பிரச்சனை தான். யாரு இங்கே எல்லாத்தையுமே ஒரு பிரச்சனை தான். இப்போ நம்ம வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய கிளைண்ட்ஸோட நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மார்க்கெட்டிங் பார்க்குற, டெவலப்மெண்ட்டு, அருள் வந்துட்டு வீடியோ எடிட்டிங் கிராஃபிக் டிசைனர், யாபேஷும் வீடியோ எடிட்டிங் கிராஃபிக் டிசைனர். இப்போ ஒருத்தவங்க ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் கிளைண்ட்டோட. அந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் கிளைண்ட்டோட இல்லாமல் லைக் டெக்னாலஜியாகவும் நம்ம எவ்வளோ அப்டேட் ஆகிறோம், என்னெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், ஒருத்தவங்களோட ரெக்குயர்மெண்ட் நீட் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி வேணால் இப்போ பேசலாம். நீ வெப்சைட்லேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணு. வெப்சைட் என்னன்னா வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம நினைக்கிறோம் வந்துட்டு ஒரு சும்மா ஒரு போர்ட்ஃபோலியோ கேட்குறாங்க, இல்லை வந்துட்டு ஒரு இ-காமர்ஸ் சைட் கேட்குறாங்க, இல்லை ஒரு வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் வச்சு அனுப்பி விட்டுறலாம் அந்த மாதிரின்னு இல்லை. நார்மலாக ஒரு வெப்சைட்னா சும்மா ஷோகேஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவங்களோட கஸ்டமர்ஸ், அவங்களோட ஆடியன்ஸ்லாம் என்னென்ன ஒரு இது இருக்கோ அதை வந்துட்டு இன்னும் நம்ம வந்துட்டு எப்படி ஈஸியாக்கலாம் அப்படின்றது வந்துட்டு ஒரு சொல்யூஷன் எப்படி கொடுக்கலாம்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதை நம்ம வந்துட்டு நம்மளோட அவங்களுக்கு அது ஒரு நீடு, அதை வந்துட்டு நம்ம இது பண்ணி புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு சொல்யூஷன், கரெக்டான அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, வேலையை ஈஸியாக்குறதுக்காக இருக்கலாம். இல்லை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன், இப்போ நிறையா பேர் வந்தவங்ககிட்ட வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இந்த கேல்குலேஷன் மோஸ்ட்லி கேல்குலேஷன் தான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. காஸ்டிங் கால்குலேஷன். காஸ்டிங் கால்குலேஷன் அதை தாண்டி கால்குலேஷன் தாண்டி எல்லாமே ஆட்டோமேட். ஆமாம், எல்லாமே ஆட்டோமேட். ஆமாம், அதுவும் தான். எப்படி வந்து ஈஸியாக்கலாம் இன்னும் அப்படின்னு. அதை வந்துட்டு வெப்சைட்டில் சொல்லணும்னா வந்துட்டு எல்லாமே புதுசாக தான் இருந்துச்சு. நம்ம வந்துட்டு பண்ணதில் இருந்துட்டு பண்ணதே திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரில ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே புதுசு புதுசாக ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால நிறையா கற்றுக்கிற மாதிரி இருக்குது. கற்றுக்கிட்டு வந்துட்டு லேர்னிங்ஸும் அதில் முக்கியமாக நிறையா இருக்குது. புதுசாக ஒரு விஷயம் வந்துட்டு கற்றுக்குறோன்னா வந்துட்டு அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணையில் வந்துட்டு அப்போவே வந்துட்டு கற்றுக்கிட்டு உடனே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி உடனே வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிசல்ட் டெலிவர் பண்ணணும். அப்படின்றப்ப வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். அதை சொல்யூஷன் கண்டுபிடிச்சி நம்ம இதை எப்படி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு டெலிவர் பண்ணுறோம் அப்படின்றது தான். எல்லா ப்ராஜெக்ட்டுமே ப்ராப்ளம் சொல்யூஷன் தான். எதுவுமே நம்ம பண்ணிட்டோம்னா இதை வச்சு இன்னொரு 10 ப்ராஜெக்ட் பண்ணலாம் கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட்டுமே ஒரு மாதிரி தான் இருக்குது. இங்கே எங்களுக்கு வந்துட்டு என்னதுன்னா எங்களோட மேஜர் ரோலே கிளைண்ட் ஹாப்பி தான். கிளைண்ட்டை ஹாப்பி வைக்கணும். அன்னைக்கு மீட்டிங்ல பேசுறேன் நச்சுன்னு சொல்றான், ஞாபகம் வந்துருச்சு. டக்குன்னு 2 பல்பு அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை வைக்கணும். இப்போ நம்ம இங்கே வந்து ஓகே வாங்குறதோட கிளைண்ட்ட நம்ம நேரடியாக பேசி இது ஓகேவா சொல்லுங்க, அவங்களோட சஜஷன் கொடுத்து முன்னாடி அவங்கள்ட்ட மீட்டிங் வச்சு இந்த ஆபீஸ் சொன்ன மாதிரி முன்னாடி மீட்டிங் வச்சு பேசி அவங்களுக்கு என்ன ஃபஸ்ட் நம்ம ரெக்வயர்மெண்ட் வாங்கிட்டு நம்ம அவுட்புட் கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கு புரியும்.
அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா இருக்கிறதே டிசைனிங்கில் தான் ரொம்ப ஈஸியாக கரெக்ஷன் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு தாட் இருக்கும். டெக்னாலஜியில் அந்த மாதிரி இருக்காது. அவங்களுக்கு வேணுங்கிறதான் தெரியும். எப்படிலாம் நோண்ட மாட்டாங்க. டிசைனிங்கிறப்போ வீடியோ எடிட்டிங்கிறப்போ எல்லாத்துக்குமே எல்லா தாட்டும் இருக்குது. அதனால தான் கரெக்ஷன்ஸோ சஜஷன்ஸோ நிறைய சொல்கிறாங்க. லைக் டிசைனிங்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்குது. இப்படி போகலாம், ஒரு கலரை தியரி இருக்கும். லைக் ஃபங்கியாக பண்ணா நல்லாயிருக்கும் இந்த இதுக்கு. சில பேர்த்துக்கு ஒரு சில பேர்த்துக்கு சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம ஓப்பன் டாப்ஸ் லோகோ பண்ணும்போது லைக் இப்போ நான் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சது வந்து ஒரு மூணு வேரியன்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தேன்னா, அதுக்கு முன்னாடி நாங்கள் டிசைன் பண்ணும்போதே அதுக்கு அந்த வேரியன்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு செட்ஸ் ஆஃப் வேரியன்ட்ஸ் வந்து பண்ணி வச்சிருக்கோம். பண்ணி இது வேணாம்னு சொல்லிடுவாங்க, நான் எடுத்துக்க பண்ணி பார்த்துட்டு தான் அதுல ஃபில்டர் பண்ணி இப்போ ஒரு 7 இல்லைன்னா ஒரு 8 பண்றோம்னா ஒரு லோகோ செட் ஆஃப் லோகோ அதுல ஃபில்டர் பண்ணி தான் நான் வந்து ஃபைனலா வந்து கிளைண்ட்ஸுக்கு அதுல ஒரு 3 தான் உங்கள்கிட்ட கம்பா. ஸோ அந்த இதனால லைக் எப்படின்னா, இப்போ நான் ஒன்று நினைச்சு ஒரு லோகோ பண்ணிருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஓப்பன் டாப்ஸ் லோகோ எடுத்துட்டோம்னா, அந்த டேப் மாதிரி போட்டது வந்து லைக் வந்து நீங்க சொன்ன மாதிரி வெப் டேப்ஸ் க்ரோம் டேப்ஸ்ல வந்து எப்படி அடுத்தடுத்த டேப் இருக்குமோ அது மாதிரி போட்டு ஃபுல்லா ஒரு ஸ்கிரீன் மாதிரி. ஆனா உங்களுக்கு என்ன தியானேஷுக்கு தெரிஞ்சு கேமரா அவனுக்கு தொப்பி தெரிஞ்சிருக்கு. டிசைனை பொறுத்த அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஐடியாஸ் இருக்கும். ஆனா மெயினா அவங்க எதுக்கு யூஸ் பண்றாங்கிறது தான். இப்போ கிளைண்ட்னா அவங்க ஒரு இது வச்சிருப்பாங்க, அவங்க கம்பெனிக்கு ஒரு ஐடென்டிட்டிக்காண்டி வச்சிருப்பாங்க, சில ரெக்யர்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ ஸோ அவங்க கிளைண்ட்ஸ் வந்துட்டாலே அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம பண்ணோம்னா நம்மளும் ஈஸியாக அந்த இதை முடிச்சிடலாம். சிலது கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும், சிலது அவங்களோட ப்ராடக்ட் ஓரியன்டாக கேட்பாங்க, சிலது அவங்க நேம்ஸ் ஓரியன்டாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிங்கிறதுனால டிசைனிங்கை பொறுத்தளவுக்கு எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் தேவைப்படும். டிசைனிங் வந்துட்டு நானும் அதை தான் ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலி. ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச டிசைனை வாங்கிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு டிசைன் பிடிச்சிருக்கும், அது நம்ம மனசுக்கு தெரியும் இது நல்லாவே இல்லை கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனாலும் கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிற ஒரே ரீசன் நம்ம அதை கொடுக்குறோம். இதை வந்து நான் நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது என்னவா போய் பாதிக்கும்னா, இப்போ நம்ம நோட் பண்ணதை வச்சு என்னவா போய் பாதிக்குதுன்னா, டெஸ்டிமோனியலாவோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயமாவோ நம்மளோட ஒர்க்கை நம்ம ப்ரீவியஸ் ஒர்க்கை புதுசாக ஒரு லீட்டை காட்டுறப்போ அவங்க நம்மளோட ஒரு டேஸ்ட்டே இப்படி தான் இருக்கும் போலங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அது நம்ம கிளைண்ட்டுக்கு தான் கொடுக்குறோங்கிறது அவங்களுக்கு லைக் அது வந்துட்டு அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வரவங்க வந்துட்டு அவங்களோட பெஸ்ட்டாக எதிர்பார்த்து வர்றாங்க. ஓவா மார்க்கெட்டிங் ஃபர்ஸ்ட் என்ன கேள்விக்கு நீங்கள் இப்போ உன்னோட ஸ்ட்ரீமில் வந்துட்டு என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணுற, யாரெல்லாம் என்னெல்லாம் கேட்குறப்ப நானே இப்போ உன்னை பொறுத்தளவுக்கு நான் உனக்கு ஏதாச்சும் சொல்லிட்டேன், அது வேணும் இது வேணும் அந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் பாயிண்ட் பண்ணுறது மெயினாக என்ன சொல்கிறது, டிஃபிகல்ட்டிஸ்னால் டைம் மேனேஜ்மெண்ட் தான். 8 hours போத மாட்டுது. 8 ஹவர்ஸில் இந்தந்த வேலைலாம், அதுவும் இல்லாமல் அந்த 8 ஹவர்ஸில் நம்ம வந்துட்டு ஒன்று நினச்சிக்கிட்டு நான் உட்காந்தேன்னா அது வேறு மாதிரி போயிட்டுருக்கோம், எக்ஸ்ட்ரா வேறு ஏதோ ஒன்று வந்துட்டுருக்கோம் சைடில். லைக் இப்போ கிளைண்ட்டுக்கு ஏதோ ஒரு டூல் ரிசர்ச் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி அந்த சேல்ஸ் டீம்கிட்ட பேசுகிறதுக்கோ இந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்து வரனால அதுதான் நான் மெயினாக டிஃபிகல்ட்டிஸாக பார்க்குறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எனக்கு வந்து சேல்ஸ் இப்போதைக்கு நான் சேல்ஸ் ரொம்ப மேஜராக பார்த்துருக்கனால சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன்னா, கொஞ்ச நாள் பேசுறதுக்கு ஆள் இல்லை. உங்களுக்கு சேல்ஸ் வராதோன்னு நம்மளே நினச்சிக்கிட்டு எனக்கு சேல்ஸ் நம்மளுக்கு வராது போல் நம்மளே நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ மொத்தமே லைக் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டைமில் வந்துட்டு மொத்தமே வந்துட்டு ஒரு இப்போ நம்ம பார்க்கல வந்துட்டு ஒரு 5 to 10% தான் மொத்தமாகவே போன வருஷம் வந்து நம்ம பேசியிருப்போம். லைக் புது லீட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே நமக்கு தெரியல. லைக் இதான் மார்க்கெட் ஸ்டடி அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. அதனால மார்க்கெட் ஸ்டடிலாம் பண்ண இனிமேல் வெளிலலாம் போகணும், நம்ம இப்படி மார்க்கெட் இருக்குது அதெல்லாம் பண்ணாமல் டேரெக்டாகவே அவனுக்கு என்ன நீட் இருக்குன்னு நம்ம ரன் பண்ணுற கேம்பெயின்ஸில் நம்ம டேரெக்டாகவே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் சேல்ஸ் நான் பார்க்குறது. ஃபஸ்ட்டு வந்து லீட் வந்ததுலேருந்து கன்வெர்ட்டே பண்ண முடியல. லைக் ரொம்ப வாட்டி போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப வருஷம் போயிட்டு நிறைய பேர் ஒரு நாளைக்கு 20 பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் ஒன்றுமே நடக்கல. அதுக்கப்புறம் சிஸ்டமைஸ் பண்ணுறதை பற்றி அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன், யார் என்ன சொல்கிறா. அப்போ வந்து நானும் கோவும் லைக் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் வந்துட்டு கொலாபரேட்டிவ் ஒர்க் பண்ணுறப்போ டேட்டா தேவைப்படுது. இவன் ஏன் வெளியில் போகிறான், இவன் ஏன் அட்டன் பண்ண மாட்டான், இவன் எப்படி வந்தாங்கிற டேட்டா எல்லாமே பார்க்குறப்போ தான் ஓகே யார்கிட்ட என்னெல்லாம் பேசுகிறவங்க ஷீட்டில் அப்டேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஷீட்டு போட ஆரம்பித்தேன். அந்த ஷீட்டை அடுத்த மாதம் கொடுத்தா இதெல்லாம் பத்தாது இன்னும் வேணும்னு சொல்கிறான். அப்போ இன்னும் வேறு என்னென்ன டேட்டாலாம் வேணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஷீட்டை போட்டோம். அது மாதிரி அப்டேட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு.
அதுக்கப்புறம் இன்னும் ஆக்சுவலா இதுவும் பத்தாது. இதுவும் பத்தல இதுக்கு ஆக்சுவலி. அடுத்து இன்னும் அடுத்து போயிட்டு இருக்கோம் நம்ம சிஆர்எம். ஆமா, சிஆர்எம் எல்லாம் நிறைய சிஆர்எம் போயிட்டு இருக்கு. லைக் எந்த ஒரு கிளைண்ட் லீட் எப்படி வராங்க, அவங்க எங்க மிஸ் பண்றாங்க, நம்ம எங்க மிஸ் பண்றோம், அவங்க மிஸ் பண்றாங்க, நம்ம மிஸ் பண்றோமா, உள்ள ப்ராஜெக்ட் வந்தா டிலே அவங்க சைடு நடக்குதா, நம்ம சைடு நடக்குதா, எவ்வளவு நாள் நம்ம ப்ராஜெக்ட் ஃபிக்ஸ் பண்றோம், ஆனா எவ்வளவு நாள் டெலிவர் பண்றோம், அது எல்லாமே வந்துட்டு லைக் அது ஒரே சிஸ்டமா இருக்கும். ஆக்சுவலாக க்ரோ ஆக ஆக எதுவுமே பத்தாது, நம்ம தான் எடுத்துக்கணும் தேவைப்படுறதுலாம். எல்லாத்தையுமே கற்றுக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இது க்ரோவிங் ஸ்டேஜை விட லேர்னிங் ஸ்டேஜ் தான் நமக்கு. க்ரோயிங் ஸ்டேஜ் வந்துட்டு லைக் இதெல்லாமே செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்துட்டு நான் இதுல சொன்னா சர்வைவல் ஸ்டேபிள் பண்ணணும். நான் பார்த்ததுல வந்துட்டு இது ஒரு க்ரோயிங் ஸ்டேஜ் தான் நான் பார்க்குறேன். இது வந்து நான் சர்வைவலாக தான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு தெரியும் சர்வைவல். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த மாதிரி தோணும். கரெக்டு தான். அஸ் ஒரு எம்ப்ளாயாக சொல்லணும்னா வந்துட்டு இந்த மாதிரி தான் க்ரோயிங் ஸ்டேஜ் தான். லேர்னிங்ஸ் நிறையா இருக்கும். அடுத்தடுத்து வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு பாயிண்ட். எக்ஸாக்டாக அது எப்போ ஃபீல் ஆச்சு? இங்கே வந்ததுலேருந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இருந்து. ஓகே, ஜான்வரி. எனக்கு வந்துட்டு என்னன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்ததுக்கு நான் சொன்ன மாதிரி ஜனவரிலேருந்து தான் நம்மளும் இது எல்லாமே கிக் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். மார்க்கெட்டிங்லேருந்து லீட் வர வேண்டியதான் கோலாக இருந்துச்சு. அது வரைக்கும் லீட் வந்தால் தானே ஒர்க் பண்ணுறதுக்கு, அதுவே கோலாக இருந்துச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாதம் போயிடுச்சு. அதில் R&Dன்ட்டு சேல்ஸில் R&D பண்ண கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அது வரைக்கும் உங்களுக்கு அந்த லைக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அந்த ப்ரெஷர் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து ரீசெண்டாக திரும்ப பேக் டு பேக் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணாலும் இப்போ உங்களுக்குமே அந்த ப்ரெஷர் சேர. அதனால தான் லைக் இப்போ ரீசெண்டாக பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இப்போ தான் நம்ம கம்ப்ளீட் டீமாகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே அவங்களோட 100% கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் எதுக்கு கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்குறோம், என்ன பிரயோஜனம் இருக்குது, அதுலேருந்து எதுவுமே தெரியாமல் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பண்ணுற எல்லா வேலைக்குமே பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது. எதுவுமே வேஸ்ட்டாக உட்காந்து பண்ணலை. இதுவே நம்ம நிறைய லைக் டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கோம் தான் எனக்கு சொல்ல தோணுது. யூஸ் பண்ணிக்கல டைமை கரெக்டாக, கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பண்ணுற எந்த விஷயமே லைக் மோர் தென் இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிறது 2 in 1 தான். நம்ம நிறைய பேசுகிறோம், அதை நம்ம ஒரு கண்டென்ட்டாகவும் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். வேஸ்ட் பண்ணலை எந்த டயத்துமே நம்ம உட்காந்து. அதுதான் அது எனக்கு சேல்ஸில் இதான் அப்டேட் ஆகி ஓவராலாக நம்ம இதுக்கு இப்போ அப்டேட் ஆகிருக்கோம். இன்னும் அதுக்கப்புறம் தான் இப்போ இன்னும் நிறைய டெவலப்பர்ஸ் வருவாங்க, நிறைய எடிட்டர்ஸ் வருவாங்க, நிறைய கிராஃபிக் டிசைனர் வருவாங்க. இன்னும் நம்ம டீமில் மேஜராக வேணும்னா இப்போ நம்ம மேஜராக இந்த 5 வந்துட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு ஸ்டேபிள் ஆகுறதுக்கு இந்த பீப்புள் போதும். க்ரோ ஆகிறதுக்கு இன்னும் வந்துட்டு லைக் இன்னொரு சேல்ஸ் பர்சன் வேணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் பர்சன் தேவைப்படும், HR தேவைப்படுவாங்க, லீட்ஸ் நிறையா வருது, இப்போ கிளைண்ட்ஸ் நிறையா வராங்க, எல்லாமே தேவைப்படும். எல்லாமே பதிவு பண்ணணும். இந்த ஸ்பேஸே வந்துட்டு இப்போ நம்ம இருக்கிற ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம பார்த்தா மேக்ஸிமம் 10 தான் இப்போ நம்ம அகாமடேட்டே பண்ண முடியும். ஒரு இதை பார்த்தா 10 தாண்டி நம்ம போயிட்டோம்னா நம்மளுக்கு இந்த இப்போ இருக்கிற ஸ்பேஸ். அதனால தான் லைக் இதை நம்ம பயங்கரமாக டெவலப் பண்ணணும். ஏன்னா ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணப்போ இதை கம்ப்ளீட்டாக மாற்றணுங்க தான் தாட்டாக இருந்துச்சு. திரும்ப அது வந்துட்டு என்னன்னா ரியலைஸ் ஆகுது நம்மளுக்கு, ஐயோ இது வேஸ்ட் வேலை, இதை பண்ணக்கூடாது, அடுத்த வேலையை பார்ப்போன்ட்டு இந்த ரூம் செட் பண்ணுறதே ஒரு இதுவாக இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இல்லை பண்ணிக்கணும்ன்ட்டு. இப்போ தான் நம்ம அதை பண்ணியிருக்கோம் 5 மாதம் கழிச்சு. ஆனால் வந்த மாதத்துலேருந்து அதை பண்ணணும், இதை பண்ணணும். அதுக்கப்புறம் தோணிடுச்சு இது வேஸ்ட்டு, நிறைய வேலை கிடக்கு, இந்த வேலையை அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து பேசுறதுக்கும் ஏதாச்சும் வேணும்ல. இப்போ நம்ம இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸுக்காக நம்ம பேசுகிறோம். அதனால இப்போ நம்ம அதை பண்ணுறது ஒரு கரெக்டான ஒரு டைமாக அமைஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் திரும்ப ஃபஸ்ட்டு லேப்டாப்போட கொஞ்சம் கொஸ்டின் கேட்டுருந்தேன், நடுவில் நாங்களாக பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்போ திரும்ப கொஞ்சமாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. வாட்ஸ் ஒன் திங் பீப்புள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் யூ? மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஓவராலாக இல்லை ப்ரோ, ஏதாவது சொல்ல வரான்னு நினைக்கிறேன். யோசிச்சுட்டு இருக்கு, எது எடுத்து சொல்லலாம், நிறைய இருக்கு. ஏன்னா சொல்ற விஷயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம். லைக் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்னா பாண்டிங்கா மட்டும் எடுக்கக்கூடாது, ஒர்க் வைஸ்லேயும் தான். கம்யூனிகேஷன் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கு. கிளைண்டோடையும் அப்படிதான் இருக்கு. நமக்கும் இன்னும் ரிமோட் சாரி யானேஷோட அது லைக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாமா, லைக் எப்படி மிஸ்கம்யூனிகேஷன் அப்படி சொல்லலாம். லைக் சில டைம் வந்து கோவா ப்ரோ சொல்றது எனக்கு புரியாது, நான் சொல்றது அவருக்கு புரியாது. அந்த மாதிரி நம்ம நிறைய லைக் டிசைனிங் ஓரியன்டா சொல்றேன். டிசைனிங் ஓரியன்டா என்னமோ சொல்லியிருப்பேன், என்னமோ நான் திருப்பி சொல்லுங்க ப்ரோ, புரியல இதுவா அதுவா. அதனாலதான் இப்போ அதை இது பண்றதுக்கு நான் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி சொல்லிடுறது. அதுதான் ஈஸி. இப்போ ரீசெண்டா அப்படி நேத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் அது அந்த கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் இதா இருக்கும்.
அது நடக்கிறது தான். அது பேசிக்காவே நடக்கிறது எல்லாத்துக்கும். அப்படி வேணா சொல்லலாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது வரைக்கும். ஓகே. உங்களுக்கு ஆக்சுவலி அதிகமான எனக்கு கோவாவுக்கு தான் நடந்திருக்கு. லைக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, சண்டை போட்டிருக்கீங்க நிறையா ஒர்க்கில். ஏன்னா அவன் அதுதான் இந்த மாதிரி தான் போகணுமா நான் ஒன்று சொல்லுவேன். ஆனா கடைசி ஏதோ ஒரு கடைசி நான் வந்துட்டு இவர்தான் CEO, இவர் சொன்னதுதான் நடக்கும். ஆமா, எதுவுமே தப்பா சொன்னாலும் பரவாயில்ல போவோம். அந்த அளவுக்கு இல்ல, கொஞ்சம் கன்சர்னா லைக் அவனும் என்ன சொன்னாங்க, நானும் ஒன்று எடுத்துட்டு வந்திருப்பேன், அவனும் எடுத்துட்டு வந்திருப்பான். அப்போ அது ரெண்டுமே டிஸ்கஸ் பண்றப்போ லைக் இது இப்படியே போகலாம், நான் வந்து ஒரு இதில் ஸ்டிக் ஆகிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவேன், இல்லை மல்டிபிளா போகலாம்பா. ரெண்டு டிஃப்ரெண்டா நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு எனக்கும் கோவாவுக்கும். லைக் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி யோசிச்சிருக்கேன்னா அது ரொம்ப கம்மியான விஷயம் தான். நிறைய அவன் வேற ஒன்று சொல்லுவான், நான் நிறைய வேற ஒன்று எடுத்து வந்திருப்பேன். ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் பண்றப்போ லைக் அவன் சொன்ன பாயிண்ட்ல எது கான்ஸ் இருக்கோ அது பண்ணுவோம், நான் ஏதாச்சும் எடுத்தோம்னா அதுல இருக்க கான்ஸ் பண்ணுவோம். அது ஒரு பிளஸ் தானே. ஆமா, நிறைய வேஸ்ட்ல யோசிக்கிறதும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்னா அதான் மிஸ்கம்யூனிகேட்னு சொல்ல முடியாது, இது என்ன சொல்லலாம், ஆர்கியூமெண்ட்னு சொல்ல முடியாது, கான்ஃபிளிக்ட். ஆமா, எனக்கும் தியானேஷுக்கும் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலி பார்த்தா. அதாவது பெருசா. ஆமா, ஏன்னா ஃபுல்லா வேலை அவர்கிட்ட காமிச்சா எனக்கு கடைசி எல்லாம் பண்ணிட்டு முன்னால இருந்த மாதிரி வேணும். அதனால வந்துட்டு எனக்கு தியானேஸ்வரி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. எனக்கும் யாபேஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. மேக்ஸிமம் நான் வந்துட்டு யாபேஸ் வந்துட்டு லைக் அவனோட இன்புட் வந்து நான் கேட்காம நான் என்னோட இன்புட் மட்டும் சொல்லிட்டு இருப்பேன் நிறையா. அது என்னோட தப்பு தான். அதுக்கப்புறம் தான் அவனோட இன்புட்டே நான் கேட்க ஆரம்பிச்சது. அது வரைக்கும் இதெல்லாம் தான் வேணும், இதெல்லாம் தான் வேணும், வரலன்னா ஏன் வரலன்னு எனக்கும் தெரியாது. இது வரலன்னா இது வேற என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பான், வேற என்ன வேணும் தெரியல. சரி என்னதான் ப்ரோ வேணும் தெரியலடா, இருடா நானும் யோசிக்கிறேன்னு யோசிப்பேன். இப்போ வந்துட்டு நீ உன்னோட இன்புட் கொடுத்தா ஈஸியா வந்துட்டு அதெல்லாம் அது உட்காருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அருளோட இது வரைக்கும் எனக்கு இன்னும் வரல, கம்மியா வரும். ஆமா வரும், ஒர்க் பண்ண சேர்ந்து. ஏன்னா எது ஆனா அப்பப்போ அந்த இது மட்டும் வரும், நீங்க ரெண்டு பேருக்கும் காமனா. அதனால இந்த பாட்காஸ்டே எந்த ஒரு ஹேபிட் வந்துட்டு உங்களோட லைஃப் நீங்க சேஞ்ச் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஹேபிட்னால ஒரு விஷயமே மாறி இருக்கும். லைக் இப்போ நீங்க இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஹேபிட்னால தான் அதை நான் மாறி இருக்கும். இது எல்லாமே நம்மள சம்மந்தப்பட்ட கொஸ்டினா இருக்கு. தூங்குறது. ஓகே, முன்னாடி போனை ஸ்க்ரோல் பண்ணி தூங்குறீங்களா? 10:30 சீக்கிரம் தூங்க நல்ல ஒரு ஹேபிட். அதனால காலைல இருந்துச்சோன்னா ஏதோ ஒன்று நல்லா ஒரு 6-6:30 எந்திரிக்க முடியுது. அந்த ஒரு டைம் ஃப்ரேம் எனக்கு கிடைக்குது. அங்கேருந்து ஆஃபீஸ் கிளம்புற ஒரு 8:30 வரைக்கும் அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே என்னால் வந்துட்டு நிறைய விஷயம் பண்ண முடியுது. படிக்கிறதோ ஏதோ ஒன்று பார்க்குறதோ. நல்லா இருக்கு ப்ரோ, நான் எடுத்துக்கிறேன், நான் ட்ரை பண்ண முடியாது. எடுத்துக்க அதுதான் மெயினாக. அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ ஜிம்முக்கு போகிறதும் எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல இதாக இருக்குது. நானே வந்துட்டு நினைச்சாலுமே என்னால வந்துட்டு ஒரு டைமுக்கு மேல என்னால முழிச்சிட்டு இருக்க முடியாது. அது இதோட இன்டர்கனெக்ட் ஆயிருது. அவர் 11 மணிக்கு மேல நானே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தாலுமே அப்படியே எனக்கு தூக்கம் வந்துடும். நானே நினைச்சாலும் தடுக்க முடியாம ஒரு வாட்டி முடியப்பட்ட எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? என்னோட இதில் ப்ளஸ்னா லைக் நான் சின்ன வயசுலேருந்தே மூவிஸ் இந்த இதெல்லாம் கன்சியூம் பண்ணாமல் இருந்தேன். ஸோ அது இப்போ பார்க்குறீங்களா ப்ரோ? இப்போ பார்க்குறதையும் குறைச்சிட்டேன். லைக் முன்னாடி பார்க்கறதே இல்லை, இப்போ பார்க்கறத குறைச்சி. என்ன இது, நீங்க எப்போல இருந்து ஃபேன்? சின்ன வயசுல இருந்து? தமிழ் மூவிஸ் சொல்றேன். இந்த தமிழ் மூவிஸ் தியேட்டர்ஸ், அப்புறம் வெளியில போறது, லைக் இங்கிலீஷ் மூவிஸ் வெளியில போய் அந்த மாதிரி அவுட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாம அவுட்டிங்லாம் போய் நம்மளோட போறதா அது எப்படி சொல்றது, ஃப்ரம் ஸ்கூல் ஸ்டேஜ்ல இருந்தே அந்த மாதிரி இருந்தனால லைக் கான்டெக்ட்ஸ் அவ்வளோவா இருக்காது. அதனால நான் பர்சனலா அந்த இதை எனக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா பார்க்குறேன். இன்ட்ரோவர்ட்டுக்கு மறுபெயர் யாபேஸ். ஓகே, எனக்கு வந்துட்டு கேம் வர குறைச்சிருக்கேன் இப்போ. அது எதுனாலன்னா வீட்டுக்கு போனோடனே ஏதாச்சும் ஃபுட்டேஜை போட்டு நானும் உட்காந்து கட் பண்ணி. அது ஹேபிட்டா? அது ஹாபி இல்லையா? இன்ட்ரெஸ்ட். ஹாபியும் ஹேபிட் தானே, ஹேபிட்டா மாறிடுது. அப்படியே லாங் டர்மா பண்ணா ஹேபிட்டா மாறிடும். ஓகே, இப்போ வந்து கேம் வந்து சும்மா விளையாட ஆரம்பிச்சது தான். இப்போ வந்து அது வந்து டெய்லி விளையாடுறமே ஆயிடுச்சு. டெய்லி 2 hours 2 hours நைட்டு ஃப்ரீ ஃபயர் ஆமா போட்டு தாக்குறது தான். இப்போ இன்னும் விளையாடுறீங்களா? நாங்க ஒரு காலத்துல ஒரு கேம் விளையாடுறோம். நாங்க விளையாண்டோம் பாருங்க ப்ரோ. அதை வந்துட்டு இப்போ நான் குறைச்சிருக்கேன். ஏன்னா இப்போ வீட்டுக்கு போனோடனே
ஏதாச்சும் வீடியோ போட்டு கட் பண்ணி ஏதாச்சும் எடிட்டை போட்டு சும்மா பார்த்துட்டே இருக்கறனால அந்த ஒரு ஹேபிட் குறைஞ்சிருக்கு. கேம்ல இருக்க ஹேபிட் குறைஞ்சிருக்கு. இல்லைன்னா போட்டு கத்திக்கிட்டே போடுறா எங்க அப்பா என்னைய வந்து மண்டை சொத்து. அப்ப கண்ணை கொண்டு வந்து ஓகே. யோகா பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. உன் வால்பேப்பர் காட்டு. வால்பேப்பர்லாம் கேட்டா கண்ணு வச்சிருவாங்க. உடம்பு போய்கிட்டு இருக்கு. ஒரு மாசம் அது சரியில்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா வந்துட்டு அது எப்பயுமே ஒன்று தோணும், ஒன்று கிடைக்கல, ஒன்று இது பண்ணலாம், ட்ரை பண்ணும். அது ஒரு தைரியமா இல்லை என்னன்னு தெரியல. அது ஒரு ப்ளஸ்ஸு, அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. இன்னொன்று அது ஒரு ட்ரை பண்ணுறது நல்ல விஷயம். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இது பண்ணுறது கொஞ்சம் தப்பு. அது ஒரு மைனஸ் கூட. கொஞ்சம் பயத்தோட தான் அதை இது எதுவுமே ஆமாம், எதுவுமே அளவாக இருந்தால் தான் நல்லது, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணலைன்னா நான் இங்கே உட்காந்துருக்க மாட்டேன். எங்கேயாவது சும்மா சுற்றிட்டு இருப்பேன், அதான் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கும் கேம்ல தான் இருந்துச்சு சின்ன வயசுல. அது ஹேபிட்டா இல்லைன்னு சொல்ல தெரியல. மைண்ட் செட் பொதுவாக என்னோட மைண்ட் செட் வந்துட்டு எல்லாமே மாறி இருக்கு. அது எந்த ஒரு ஹேபிட் போனால அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல. லைக் இந்த ஒரு ஹேபிட்னால தான் என் மைண்ட் செட் மாறிச்சாலாம் சொல்ல தெரியல. ஆனால் ஓவராலாக மைண்ட் செட் மாறினால எல்லா ஹேபிட்டுமே சேர்ந்து மாறுது. ஆனால் இப்பயுமே நான் லேட்டாக தான் தூங்குறேன். நான் அதை என்னால் மாற்ற முடியல. நம்ம சீக்கிரம் வந்துக்கணும்னா இப்போ கோவா ஒன்று இன்டர்கிரேட் பண்ணலாம். அந்த மாதிரி இன்டர்கிரேட் பண்ணது இன்னும் எனக்கு எந்த விஷயமே கிடையாது. இப்போ நான் காலைல எழுந்திருக்கிறேன்னா என்ன பர்பஸ்? ஓகே, ஆஃபீஸ் 10 o'clock, நான் 9 மணிக்கு வேலை செய்யலாம். அது வந்துட்டு மாறும். சில நேரத்தில் நான் நைட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருப்பேன், வேலை பார்த்துட்டு இருப்பேன், என்ன பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா சில நேரம் நான் காலைல எழுந்திரிச்சு எதுவும் பண்ணாமல் இருப்பேன். லைக் காலைல எழுந்திரிச்சு நேராக வருது தான் எனக்கு அந்த முன்னாடி கோவா சொன்னால் அந்த டைமிங்கே எனக்கு இருக்காது. அதனால தான் நான் ஆஃபீஸ் வந்தாலுமே எனக்கு ஒரு 20 நிமிஷம் கேர் அடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கழிச்சு எனக்கு கொஞ்சம் அந்த நார்மல் ஒரு இதுக்கு வரும். அந்த காஃபி போடுற டைமில் தான் கொஞ்சம் லைக் கம்ப்ளீட்டாகவே இதாகும் எனக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்போ எனக்கு ஒரு ஹேபிட் வர வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா காலைல எந்திரிக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். அந்த பர்பஸ் இருந்தால் தான் காலைல எந்திரிக்க முடியும். ஜிம்முக்கு போங்க ப்ரோ. அது எனக்கு வேணாம். காலைல போனால் டயர்ட் ஆயிரும். வேலை அடுத்து டே ஃபுல்லாக எதுவும் பண்ண முடியாது. எனக்கு வந்து லைக் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். அது எனக்கு என்னன்னு தெரியல. சீக்கிரம் எந்திரிங்கிறது எல்லாமே சொல்கிறாங்க. சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. லைக் தூங்குறப்போ இன்னைக்கு நம்ம ஊருக்கு போனால் சின்ன வயசுலாம் நம்ம தூங்காமலே இருப்போம். லைக் அந்த ஒரு கியூரியாசிட்டி, நாளைக்கு காலைல எப்போ ஆகும். ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம தூங்கிடுவோம். அந்த மாதிரி காலைல எந்திரிக்கிறதுக்கு ஒரு ஒரு பர்பஸே எனக்கு இன்னும் தோணலை. லைக் எந்திரி நீ அதை லைக் நம்ம பொதுவாக நம்ம இது பண்ணிக்கலாம், யோகாவாக இருக்கலாம், இல்லை சும்மா ரிலாக்ஸ் பண்ணு, அந்த மாதிரி எனக்கு எதுவும் தோண மாட்டேங்குது. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். புக்கு படிங்க. இல்லைடா, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஒரு பர்பஸை வச்சு எந்திரிக்க முடியாது. சைக்கிளிங் பண்ணலாம். அதான் எங்கள் சைக்கிளிங் தான் எனக்கு இது இருக்குது. இப்போ தான் என்னோட அதோட பர்பஸ் லைக் அதுவாக தான் இருக்குமோ எனக்கு தோணுது. எனக்கு தெரியல, எந்திரிக்கிறதுக்கு ஒரு விஷயமே இல்லாத மாதிரி இருக்குது. சரி, எந்திரிச்சா அடுத்த நாள் ஆயிரும், வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் 10 மணிக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறதுனா நான் தூங்கிட்டு தான் இருப்பேன். எனக்கு தெரியல, அது ஒரு ஹேபிட்டாக சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணி தான் நினச்சிருச்சீங்க. சீக்கிரம் எந்திரிக்க ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணும். இப்போதைக்கும் அதான் ஹேபிட்டாக இல்லாமல் மைண்ட் செட்டாக எல்லாமே மாறி இருக்கு.